ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக அண்ட் குயிக்காக முடிச்சிடலாம். அண்ட் எந்த பிசுறும் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக உங்களுக்கு லைனிங் இல்லாமலே இந்த ஸ்லீவ் டிசைன் ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து நான் சாரி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஒரு 4 இன்ச் அளவுக்கு உயரமாக இருக்கிற மாதிரி அண்ட் 1 இன்ச்சு அளவுக்கு அகலம் இருக்கிற மாதிரி பீசஸ் வந்து ஒரு 10லேருந்து 20 பீஸ் வரைக்கும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். சின்ன ஸ்லீவுக்கே எனக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சு. 5 இன்ச் இருக்கும் அந்த ஸ்லீவ், அதுக்கே எனக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சு. நீங்கள் அதை விட பெருசாக வச்சுக்க போகிறீங்கன்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். அப்புறம் நான் ஸ்லீவ் வந்து வெட்டலை, அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் வச்சு அதில் சென்டர் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். முதல்ல நீங்கள் ஸ்லீவ் ஷேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த டிசைனை வந்து அப்படியே க்ராஸாக மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே க்ராஸாக வச்சுட்டு வரேன். மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு வைங்க, நான் விட மறந்துட்டேன். ஏன்னா மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 1/2 இன்ச் வந்து உள்ளே போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுலேயே இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற பீஸஸ் சென்டரில் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு சென்டரில் வச்சு நான் ஒரு ஸ்டிச் போட்டு வரேன். அந்த ஸ்டிச்சு அப்படியே வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுவாங்க, அப்படி இந்த மாதிரி நிப்பாட்டி அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச் இந்த மாதிரி தேவைப்படும். அடுத்தடுத்த ஸ்டிச்செலாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடுற மாதிரியே இருக்கும். இப்போ வந்து செகண்ட் பீஸையும் அந்த நடுவில் ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை மறைக்கிற மாதிரி பிசுரை மறைக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் போட்டுட்டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே வந்து சென்டரில் வந்து அந்த சென்டரில் இருக்கிற பீஸ் வந்து ஈவனாக அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி வைங்க. அண்ட் அதோட கார்னர் முக்கோணம் அந்த கார்னர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒன்று கீழே ஒன்று வச்சு அப்படியே வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ராஸ் தையல் போட்டுவாங்க. சரிங்களா? இப்படி இந்த பீஸை வச்சுட்டு இப்படி ஒரு தையல் அந்த பீஸை மறைச்ச மாதிரி அதோட அப்படியே வந்து நிப்பாட்டி இந்த மாதிரி மட்டும் நீங்கள் வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடில் தையல் போட்டுக்கலாம், அது எந்த இன்ச்சுக்கு தேவைப்படுதுன்னு மார்க் பண்ணி. இப்போது சைடில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு, அதாவது அந்த சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு வரேன். டேப்பை வந்து இந்த சென்டரில் வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக்கில் நம்ம ஆல்ரெடி சென்டர் நாச் பண்ணியிருப்போம்ல, அதுலேருந்து அந்த சைடு 2 இன்ச் இந்த சைடு 2 இன்ச் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுவாங்க. கஷ்டம்லாம் படவே வேணாம், ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிற பிசுறுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா எக்ஸஸாக இருக்கிற பிசுறு நமக்கு தேவையே இல்லை. சரிங்களா? ஒட்டி வெட்டாதீங்க, கொஞ்சம் தள்ளியே வெட்டுங்க, இல்லாட்டி ஃபேப்ரிக் மேலே துணி மேலே சிசர் பட்டுரும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபேப்ரிக் தான் கட் ஆகும், துணி வந்து படாது, சிசர் வந்து துணியில் படாது. அதே மாதிரி கீழே இருக்கிற பிசுறையும் வந்து சுற்றி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சுற்றி கட் பண்ணி எடுத்த பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு 1/2 இன்ச் அந்த பிசுரை மறைக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. பிசுறு வந்து உள்ளே போயிடும், உங்களுக்கு வெளில தெரியவே தெரியாது. அண்ட் லைனிங் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க இந்த ஸ்லீவ். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பிசுறு இல்லாமல் வர்றதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ பிசுறு இல்லாமல் வந்து அந்த சைடு எட்ஜஸ்லாம் வந்து உள்ளே போயிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே வந்து இப்படி வெறுமனே இருக்கிறனால நான் வந்து அந்த நடுவில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஒரு மெரூன் கலர், அந்த பீஸே கொஞ்சம் எடுத்துகிட்டு பைப்பிங் மாதிரி இல்லை கொஞ்சம் பட்டையாக உங்களுக்கு என்ன இஷ்டம் போல் தேவைப்படுதோ வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வைங்க. நான் வந்து கொஞ்சம் பட்டையாக வைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி பட்டையாக வச்சுட்டு நான் வந்து அப்படியே லைட்டாக மடக்கிட்டு கீழே இருக்கிற அந்த ப்ளவுஸோட பிசுரும் மறையிற மாதிரி வச்சு இந்த இதை அப்படியே 2 சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு வரேன். நீங்கள் பைப்பிங் மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்படி பார்க்கும்போதுமே நல்லா தான் இருக்குது. இதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்லீவோட ஷேப்பே வந்து வெட்டுறேன். அதாவது ஷேப் நம்ம எப்படி ஸ்லீவுக்கு வெட்டுவோமோ குடஞ்சி அந்த மாதிரி வெட்டுறேன். இப்படி வெட்டும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும் ஸ்லீவ். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு உடஞ்சி வெட்டினாலும் அது உங்கள் இஷ்டம். இப்போ அந்த ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி ஸ்லீவ் டிசைன் நிறைய இருக்குது பிகினர்ஸ்க்காகவே. ஸோ நடுவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கட்டும்னு மணி கோர்க்கிறேன். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் கோர்த்தாலும் சரி இல்லை அப்படியே கம் போட்டு ஒட்டிட்டாலும் சரி. பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைலைட்டாக பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு கேட்குறாங்க, ஒரு டிசைன் கேட்குறாங்க, அவங்க கேட்டதை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு மன திருப்தி கிடைக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீண்டும் அந்த கிளைண்ட் வந்து உங்ககிட்டயே தான் திரும்ப ட்ரெஸ் கொடுக்க வருவாங்க ஸ்டிச் பண்ண. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும்